Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்காக கசப்பே தெரியாம ஒரு பாவக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஏற்கனவே ஒரு பாவக்காய் ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அவ்வளவா கசப்பு தெரியாது. ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ட எஃபெக்ட்ல தான் இருக்கும். என்னடா இவ பாவக்காய்ன்றா மீன் குழம்புன்றா என்ன ஒரு டேஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அந்த லிங்கையும் நான் ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செய்கிற பாவக்காய் குழம்போட பேஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் செய்கிற மாதிரி செய்ய போகிறோம், வேர்க்கல்லாம் வச்சு. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பாவக்காய் குழம்புக்கு இந்த பாவக்காயை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்கான பீசஸாக போட்டுக்கோங்க. தின்னாக போட்டிங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிப்ஸ் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நான் 3 பாவக்காயை வெட்டி வச்சுருக்கேன். பாவக்காயோட கசப்பு தன்மை போகிறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இது ஒரு 30 நிமிஷம் கிட்ட நம்ம நல்லா ஊற விடணும். வெந்தயக்கீரையிலையும் நம்ம கசப்பு தன்மை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி தான் உப்பு போட்டு ஊற வைப்போம். அதுக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் போதும். கீரைன்றதால சீக்கிரமாகவே அந்த தண்ணி விட்டுரும். பாவக்காயில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொட்டி கிடக்கு. ஆனால் இந்த காய் கசக்கும்ன்ற ஒரே ஒரு காரணத்தால் நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அடிக்கடி உங்களை இந்த குழம்பு செய்ய சொல்லி உங்களை கேட்டு சாப்பிடுவாங்க. பாவக்காய் ஊறிட்டு இருக்க டைமில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா பொடி போடணும். அந்த பொடியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, இதே அளவு எள்ளும் நம்ம இதில் சேர்க்கணும். இந்த வேர்க்கடலையில ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் டு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அதே அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. மல்லி விதைகள், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 வரமிளகா. காரம் அதிகமாக வேண்டும்ன்றவங்க 6 to 7 சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அந்த மனம் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. உடனே அரைக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த குழம்புக்கு ரொம்பவே முக்கியமான இந்த மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாவக்காயை வறுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை கடாயில் போட்டு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதை இந்த மாதிரி புழிஞ்சு எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நிறைய எண்ணெய் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் அப்படி கிறிஸ்பியாக மாறிடும். இது கிறிஸ்பியாக மாறக்கூடாது. கொஞ்சம் அந்த மேலே அந்த கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சமாக அப்படியே சுருங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எல்லா பாவக்காயும் சைடில் எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் தூவிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் போல் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பொடி. இந்த பொடி தான் உங்களுக்கு குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இந்த பாவக்காயை இப்போ அந்த வெங்காயம் இந்த மசாலா பவுடரோட நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிட்ட வதக்கிக்கோங்க.
இப்போ நம்ம நல்லா ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சி அதை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். புளிக்கரைச்சல் சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து தண்ணியும் வந்து விட்டுக்கோங்க. தண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த புளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த புளியோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு துண்டு வெல்லத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு தடவை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து குழம்பை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்து தனியாக வந்து விட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எண்ணெய் மிதந்துச்சுனாலே வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாவக்காயும் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஒரு துண்டு எடுத்து நீங்கள் வந்து நசுக்கி பார்த்தா வந்து தெரியும். எப்பயும் போல் கடைசியாக கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிட்டால் நம்மளோட பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். கொஞ்சம் கூட கசப்பே வந்து தெரியாதுங்க, நான் கேரண்டி அதுக்கு. நல்லா சுட சுட சாதத்தோட, கிறிஸ்பியான தோசையோட, சப்பாத்தியோடலாம் வந்து இந்த குழம்பு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.